தான் சார், நீங்க தான் வண்டி நிப்பாட்டிருக்கீங்க. நீங்க தான் சார் நிப்பாட்டிருக்கீங்க. நீங்க தான் நிப்பாட்டிருக்கீங்க. எங்க பாருங்க சார், என்னுடைய சாபம் உங்களை சும்மா விடாது. என்னுடைய சாபம் மட்டும் உங்களை சும்மாவே விடாது சார். ஒரு டிரைவருடைய சாபம் உங்களை சும்மா விடாது. ஒரு 2000 ரூபாய் கேஸ் போடுறீங்க ஒண்ணுக்கு இருந்ததுக்கு. நீங்க என்ன சார், நீங்க மக்களுக்கு விழுந்துருங்க, மக்களுக்கு கேட்க. நடு ரோட்டில் போலீசாருக்கு சாபம் விட்ட லாரி ஓட்டுநர். நீங்க தான் நிப்பாட்டிருக்கீங்க. எங்க பாருங்க சார், என்னுடைய சாபம் உங்களை சும்மா விடாது. என்னுடைய சாபம் மட்டும் உங்களை சும்மாவே விடாது சார். ஒரு டிரைவருடைய சாபம் உங்களை சும்மா விடாது. ஒரு 2000 ரூபாய் கேஸ் போடுறீங்க ஒண்ணுக்கு இருந்ததுக்கு. இதுக்கெல்லாம் எதுக்குங்க இப்படி அநியாயமா அபராதம் போட்டிருக்கீங்கன்னு வாக்குவாதம். பரபரப்பான வீடியோ. நல்ல வீடியோ எடுங்க சார். அதான் தம்பி, இல்ல ஒண்ணு கொடுத்து சுதந்திரம் இல்லன்னு கேள்வி கேக்குற. சொல்றதே கேளு தம்பி. போடுங்க சார். ஒண்ணு சொல்றது கேஸ் போடுங்க சார். சொல்றதே கேளு நீ. வண்டி போடுங்க. இவருதா சார் கேஸ் போட்டவரு, இவருதா சார். ஒரே வார்த்தைங்க சார், நீ என்னை கேட்டல சுதந்திரமா யூரின் போக கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லைங்களா சார், ஒரு சாலை ஓரமானு கேட்டதுக்கு தான், அதுக்கு தான் உனக்கு நான் கேஸே போடுறேன்னு சொல்லி போட்டு, அதுக்கு தான் சார் இந்த 2000 ரூபாய் கேஸ். இந்த ஒரு வார்த்தை பேசுனது நாங்க டிரைவர் பேசக்கூட கூடாதான் சார் அதிகாரி கிட்ட. இது காவல்துறை கண்டிப்பா ஒரு பதில் கொடுக்கணும் சார் கண்டிப்பா எங்களுக்கு. ரோடு போட்டுக்கிறாங்க, 2 பக்கம் ஜாம் பண்ணிட்டு நீ வந்து இவ்வளவு பெரிய வண்டி நிறுத்தி பண்ணி இது போடுங்க. எதுக்கு இந்த வண்டி போடுங்க சார். என்ன வண்டி அது? என்ன வண்டி சார்? வண்டி ரோட்ல தான சார் நிக்குது. அது என்ன வண்டி? ரோட்ல தான சார் நீ கேள்வி அதிகாரி இல்ல, கிளம்பியாதல. ரம்யா அப்படின்றவங்களுக்கு சொந்தமான கண்டெய்னர் லாரிய அதே ஊரை சேர்ந்த முத்துக்குமார் அப்படின்றவரு ஓட்டிட்டு இருக்காரு. நேத்து இரவு சென்னையில இருந்து நூல்பேல் கட்டுகளை எடுத்துக்கிட்டு சேலம் வழியா கோவை மாவட்டம் அன்னூருக்கு போயிட்டு இருந்திருக்காரு. சேலத்துல இருந்து சங்ககிரி போற சாலையில இருக்கிற அகலமான மேம்பாலத்துல ஏற்கனவே நின்னுட்டு இருந்த டிப்பர் லாரிகளுடைய பின்புறமா ஓரமா நிறுத்தி இருக்காரு. சிறுநீர் கழித்து கொண்டிருந்த ஓட்டுநர் முத்துக்குமார அந்த வழியா போன ரோந்து போலீசார் கூப்பிட்டு எதுக்கு வண்டியை நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதாகவும் 200 ரூபாய் என்ட்ரி வந்து கொடுத்துட்டு போகும்படியும் கூறியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முத்துக்குமார் கேள்வி எழுப்பியிருக்காரு. போலீசார் வந்து எங்களையே எதிர்த்து கேள்வி கேட்கறியா அப்படின்னு சொல்லி 2000 ரூபாய் அபராதம் விதித்து ரசீது கொடுத்திருக்காங்க அப்படின்னு கூறப்படுது. அப்போ லாரி ஓட்டுநர் முத்துக்குமார் கொந்தளிச்சு அந்த போலீஸ்காரருக்கு சாபமும் விடுறாரு. இத பத்தி போலீஸ் தரப்புல சொல்லும் போது அந்த மேம்பாலத்துல ஏற்கனவே ரோடு போட்டுட்டு இருக்கிறதாகவும் இவர் பாட்டுக்கு இவர் வண்டிய மேம்பாலத்துல விட்டுட்டு சிறுநீர் கழித்ததாகவும் கூறப்படுது. அப்போ வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு. இந்த நாட்டுல சிறுநீர் கழிக்க கூட முடியாதா அப்படின்ற மாதிரி அவர் பேசினதாகவும் சொல்லப்படுது. சார் ஆன்லைன்ல கட்ட மாட்டேன் சார். கட்ட மாட்டேன் விட்டுருப்பா. வண்டி கனே நிக்கி சார். கடக்கிட்ட விடு. சார் நிக்கி. சரி விட்டுரு. நான் வீடியோ எடுத்துக்கிறேன் சார். எடுத்துக்க தாராளமா எடுத்துக்க சாமி. போலீசார் அவருக்கு அபராதமும் போட்டிருக்காங்க. முதல் தடவை நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்தும் போது 500 ரூபாய் ஃபைன் போல இருக்கு. அண்ட் இவர் ஏற்கனவே இந்த மாதிரி நோ பார்க்கிங்ல வண்டியை நிறுத்தி இருக்காரு போல. சோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல 2000 ரூபாய் ஃபைன் அப்படின்னு காட்டியிருக்கு. அதனாலதான் அபராதம் 2000 ரூபாய் அப்படின்னு வந்திருக்குன்னு போலீசார் தரப்புல இருந்து சொல்றாங்க. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. 2000 நாங்க தான் சார் பயன் கட்டணும். வண்டிக்கு அங்கிருந்து வர்றதுக்கே படி நாங்கள் அவ்வளோதான் கஷ்டப்பட்டு வர்றோம். யூரின் போனதுக்கு என்ன சார், நான் டிரைவர் வயசுல எடுத்தா நாங்கள் தான் சார் போகிறோம். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்க.